வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் அலோன் விசஸ் லோன்லினஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஈஸியாக ரொம்ப தெளிவாகவே டிஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணுன்னும் போது கஷ்டமாக, வெறுமையாக, வெறுப்பா, சலிப்பா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி ஒரு இயல்பு நிலைக்கோ கட்டத்துக்கோ போயிடுவோம். போயிட்டேன். இப்படியான ஒரு நிலையில இருந்து இந்த வீடியோ பதிவு பண்றேன். லோன்லினஸ்னா என்ன, அலோன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இது ஏன் கேர்ஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துப்போம். நான் இந்த நியூரலாஜிஸ்ட் மாதிரி இந்த சுரக்கிறதுனால இது நடக்குது. ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னை சுற்றி இருந்த பீப்புள்ஸ் கிட்ட நான் ரிசீவ் பண்ண ஆட்டிடியூட்ஸ், கிளாட்டிடியூட்ஸ் ஏதோ ஒரு வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன், நான் அங்கே தான் இருக்கும், சொல்லிக்கோங்க. ஃபஸ்ட் அலோன். அலோன் அப்படின்றது ஆக்சுவலாக தனியாக இருக்கிறது. அலோன்னா தனியாக இருக்கிறது, அது எல்லாருக்குமே தெரியும். வீட்டு மொட்டை மாடியில் தனியாக நிற்கிறது, தனியாக இருக்கிறது. மொட்டை மாடிக்கு மேலே இன்னொரு மாடி இருந்துச்சுன்னா அது மேலே ஏறி நின்று அப்படியே அந்த இயற்கை வானத்தை பார்த்து அப்படியே அது போகிற பூக்க நம்மளும் ஏன் இந்த மேகமாக பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மனநிலையில் அப்படி வாழ்கிறது. ஆக்சுவலாக அலோனாக இருக்கிறது ரெண்டு விதம். ஒன்று கஷ்டமாக இருக்கும் போது தனியாக இருக்கிறது, இன்னொன்று தனியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது. நான் ரெண்டுத்துலேயே இருந்திருக்கேன். தனியாக இருக்கும்போது பீயிங் அலோன், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. எனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணலாம். எஸ், எனக்கு படிக்கணும்னு தோணுதா நான் படிப்பேன், ஃபோன் நோண்டணும்னு தோணுதா ஃபோன் நோண்டுவேன், படுத்து தூங்கணும்னு தோணுதா தூங்குவேன். பட் தூக்கம் வரல. அது ஓவராக அந்த லோன்லினஸ் அலோன் இருக்கும்போது நல்லா இருக்கும். இட்ஸ் வே ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். யுவர் பாஸ் லைஃப் ஆஃப் பாஸில் அது ஒரு விதமான நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதை என்ஜாய் எப்படி பண்ணணுன்னு தான் கற்றுக்கணுமே தவிர அது ஹர்ட் பண்ணக்கூடாது. அதை ஹேட் அதை ஹேட் பண்ணக்கூடாது. Being alone is one of the beautiful way to discover yourself. நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தாச்சா? இப்போ லோன்லினஸ் எல்லாருமே தெரியும். லோன்லினஸ்னால் என்னன்ட்டு சொல்லி தான் தெரியணும்ல, இருந்தாலும் சொல்கிறேன். லோன்லினஸ்னால் ஈவன் யூ ஆர் சரௌண்டட் இன் யுவர் குரூப், யுவர் பீப்புள், பட் ஸ்டில் யூ ஃபீல் அலோன். அதுதான் லோன்லினஸ். அலோன்றது அந்த கரண்ட் டைமில் நீ தனியாக இருக்கிறது. பட் லோன்லினஸ்னால் நீ என்னதான் மக்களை சுற்றி உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை சுற்றி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நீ தனியாக இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவ. அந்த ஃபீல் தான் லோன்லினஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஓகே, இது ஏன் கர்ஸ் ஆகுது அப்படின்னா, அலோன்றது உன்னோட சாய்ஸ், நீ தனியாக இருக்கிறது. பட் லோன்லினஸ் டு பிகம் அலோன்றது யூ ஃபோர்ஸ் டு பி அலோன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா தனியாக நான் எப்படின்னா தனியாக இருந்து பார்ப்போன்னு பார்த்துருக்கேன். அண்ட் அது எனக்கு பிடிக்க. தனியாக இருந்து பார்ப்போன்ட்டு இருந்திருக்கேன். அந்த பாஸ் நல்லா இருந்து, அந்த பாஸ் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா, ஐ டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ அன்டில் சம்ஒன் நோட்டிசிங் ஆர் ஸ்டால்கிங் மீ. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஓகே ஜஸ்ட் மிங்கிள் வித் பீப்புள்ன்ட்டு சுற்றி இருக்கவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். நாட் ஓல்ட் பீப்புள் வித் த நியூ பீப்புள்ஸ், ஸ்கூல் மேட்ஸ்,
இருக்காங்க, இருந்தாங்க, பேசினாங்க, போனாங்க. ஆஃப்டர் த லீவ் ஐ ட்ரை டு டாக் வித் மை ஏரியா பீப்புள்ஸ். ஏரியா பீப்புள்ஸ் தான் இருக்கிற கொஞ்சம் ஏரியாக்குள்ளே இருக்கிற என்னோட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணேன். தட்ஸ் a ஸ்டார்டிங் ஃபீல். இவங்க கூட இருந்தால் அவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படிலாம் இருந்துச்சு. ஏன் தெரியல, அது போயிடுச்சு. சரி, ஓகே, எனக்கு செட் ஆகுது, குரூப் நமக்கு செட் ஆகல, வெளியே வந்துட்டேன். பிகாஸ் ஐ ஃபீல் லோன்லினஸ் இன் தேர் இட் செல்ஃப். நான் என்னோட ஸ்கூல்மேட்ஸ் கூட இருக்கும் போதும் அதே லோன்லினஸை நான் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் என்னோட நியூ பீப்புள்ஸ் கிட்டே நான் அந்த லோன்லினஸை நான் ஃபீல் பண்ண உடனே எண்ட் ஆஃப் த டே ஐ ஃபீல் லைக் பீயிங் அலோன் இஸ் பெட்டர் தென் ஃபீல் லோன்லினஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண ஆரம்பிச்சு எல்லாரோடையும் பேசுறதை நிறுத்திட்டேன். ஃபுல் ஸ்டாப் இல்லை, அப்படின்னா ஸ்கூல்மேட்ஸ் கிட்ட ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இவங்ககிட்ட வந்து பார்த்தா ஹாய் சொல்கிறது, பாய், பாய் முடிஞ்ச எப்பயாச்சு ரேராக வந்து அந்த கூட்டத்தோட பேசுறது. எப்போவுமே ரேராக தான் இருப்பேன். இப்போ மறுபடியும் ரேராக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணேன், மறுபடியும் ரேர் ஆகிட்டேன். அப்படி தான் இருக்கேன் இப்போ. ஆன பிறகு பீயிங் அலோன் இஸ் ஃபீல் குட் மோர் தென் ஃபீலிங் லோன்லினஸ் இன் த குரூப். இந்த ஃபீலிங் லோன்லினஸ் ஏன் வருதுன்னா நிறைய காரணம். எப்பப்பெல்லாம் வரும்னா வந்து ஒன்று, நீ வந்து தனியாக வந்து எங்கேயோ இருக்க, கோவில் எங்கேயாவது வெளியே போகிற, தனியாக எங்கேயாவது வெளில போகும்போது அந்த லோன்லினஸ், இவங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு லோன்லினஸ் வரும். ஈவன் வித் யுவர் பீப்புள்ங்கும் போது அது எவ்வளோ ஹிட் ஆகும்னா, நம்ம பேசுகிறத எவனும் கண்டுக்கவே மாட்டான். நம்ம பேசும்போது எவனா வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். மற்றவங்க பேசுவானுங்க, இது அதோட அது என்னென்னவோ பண்ணுவானுங்க. பட் நம்ம பேசும்போது அது சரி இது தினத்துமாச்சு அப்படியே அந்த டாப்பிக்கே கட் அண்ட் சேஞ்ச் பண்ணுற பிறகு என்னங்க இப்படி இருக்கானுங்க, சரி ஏதோ ஒரு நாள் 2 நாள், வீக், மந்த், ஆஃபன்னா என்ன ப்ரோ பண்ண முடியும்? சரி, ஜஸ்ட் இஃப் யூ ஃபீல் லோன்லி இன் சம்வேர், யூ சரௌண்டட், நான் ஜஸ்ட் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அப்படியே இழுத்து தனியாக ஆக்கிக்கோ. இதுதான் நான் சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த டே அது உன்னோட மென்டல் க்ரோத்துக்கும் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் மென்டலி யூ கெட் ஸ்ட்ராங். பீப்புள் கிட்ட ஓவர் அட்டாச்சாக இருக்க வேணாம். அப்படி ஆன பிறகு மறுபடியும் நான் யார்கிட்டையும் அட்டாச்சாகவே இருக்கேன். எஸ், ஸ்டில் ஐ டாக் வித் நியூ பீப்புள்ஸ், பட் நாட் அந்த அட்டாச்மெண்ட்டு நான் இப்போ யாருக்கிட்டையும் கொடுக்குறது கிடையாது. யாருக்கிட்டையும் நான் பண்ணுறதே இல்லை. ஜஸ்ட் வணக்கம், வணக்கம், முடிஞ்சா விளாட்லாம் வாங்க, அப்படி ஜாலியாக ப்ளீஸ். எவன்கிட்டையும் அட்டாச் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அப்படி. லோன்லினஸ் நான் ஆக்சுவலி எனக்கு இது இப்படி தான் இட்டாச்சு. நான் பேசும்போது எவனும் கண்டுக்க மாட்டானுங்க, நான் பேசுகிற டாப்பிக்கை மாற்றிடுவாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு அவங்க பேசுகிறத பேனு வாயை தொடர்ந்து பேன்னு பார்த்துட்ருப்பேன். அண்ட் ஐ ஸ்டார்ட் டு ரியலைஸ், ஓகே இந்த குரூப் எனக்கு செட் ஆகாது, ஐ லீவ் தெம் அப்படின்னு நான் ஜஸ்ட் லீவ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். ஆஃப்டர்வர்ட்ஸ் இட்ஸ் அகைன் ஆகும்போது இதுதான் மனித இயல்பு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நான் போனேன். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்கனாலேயும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். எனக்கு பிட்டினஸ்லாம் இருந்திருக்குது. சார் என்னப்பா இவங்க அப்படி இருக்காங்க ஏதோ அவங்களோட இதில் அவங்க பார்க்க கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், பட் நம்மளோட இதில் அவங்க ஆப்போசிட்டாக இருக்கும்போது I don't want to tell anything about them. After நான் அதான் ஜஸ்ட் சரௌண்டட் வித் பீப்புள். நான் ஒரு குரூப்பில் இருந்தேன். அந்த குரூப் எனக்கான ஸ்பேஸ் அண்ட் டைம் அண்ட் வாட் ஐ டாக் அதை வந்து ஏற்றுக்கலை, அக்செப்ட் பண்ணிக்கலை. ஸோ ஐ லீவ் தெம். பீயிங் அலோன் நல்லா இருந்தது. சரி இது எத்தனை நாளைக்கு நிலைக்க போகுது? ஸோ ஐ ஸ்டார்ட் டு டாக் வித் நியூ பீப்புள். அண்ட் அகெயின் அதே இது மறுபடியும் கிடச்சிது. பட்
அந்தளவுக்கு ஆஷா இல்லை. ஃபஸ்ட்டு நடந்ததை விட இந்த அளவு இது வந்து ரொம்ப ஆஷா நடந்தது. இது ஓகே பரவாயில்ல. பட் ஸ்டில் எனக்கு அந்த லோன்லினஸ் ஃபீல் ஆச்சு. ஐ எக்ஸிட் ஃப்ரம் திஸ் அகெயின் அண்ட் ஒரு இதோ போட்டேன். ஸ்டில் மறுபடியும் நான் வந்து புது பீப்புள்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பட் நாட் அட்டாச், பட் நாட் கிவ் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு நிம்மதியான அழகான ஒரு இதில் என்னோடய ஸ்பேஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஜஸ்ட் இஃப் தே மீட் மீன்ஸ் ஹாய் ஹலோ வெல்கம் பாய் அவ்வளோ. அப்படி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தாட் பீயிங் அலோன் இஸ் டூ பிட்டி. அது ஏன்னு தெரில, எவனா தனியாக இருக்கிறத பார்த்தா இறக்கப்படுறாங்க. அவன் உலகத்தில் அவன் சந்தோஷமாக தான் இருக்கான். பட் மற்றவனுக்கு பார்க்கும்போது என்ன இப்படி தனியாக இருக்காரு, எதுக்கு இவன் தனியாகவே இருக்கான் அப்படின்ற ஒரு ரேண்டம் தாட்ஸ் பீப்புள்ஸ் கிட்ட இருக்கும். பட் அவன் என்ன பண்ணுவான், பாட்டு கேட்டுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு தனியாக வந்துமா வேலையை பார்த்துமா போகணுமான்ட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படியேன்றது. ஜஸ்ட் loneliness are too good. If you see people are alone, being alone is too good. அப்படிதான் மாற்றி மாற்றி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. being alone is too good. ஏன்னா திரும்பி அதே தான் நான் சொல்கிறேன், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஈவன் நான் வீடியோ எடுக்கிறது கூட நான் தனியாக இருக்கிறனால தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ என்னை சுற்றி யாராவது பீப்புள் ஆர் சரௌண்டட் வித் மை பேரண்ட்ஸ் ஆனால் கூட எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வராது. ஈவன் நான் படிக்கிறதுனா கூட நான் தனியாக இருந்தால் தான் படிப்பேன். என்னை சுற்றி பீப்புள்ஸாக இருந்தால் எனக்கு படிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி ஆக்வர்ட் அண்ட் இரிட்டேட்டபுளாக இருக்கும். சம்திங் ஷிட். அண்ட் அதே மாதிரி தனியாக இருக்கும்போது ஆர் பீயிங் அலோன், உனக்கு உன்னோட தாட் உனக்கு புரிய வரும். நீ யோசிக்க ஆரம்பிப்ப, ஏன் மனுஷங்க இப்படி இருக்காங்க. உன்னோட அந்த சோஷியல் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் தனியாக இருக்கிறதுனால. ஐ திங்க் எனக்கு அப்படி தான் ஆச்சு, உங்களுக்கு அப்படி ஆகுமான்னு தெரியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். தனியாக இருக்கும் போது தனியாக இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து சேஃப்னா எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போன்னா, யூ can able to see the other people in their way. இப்போ நான் என்னோட கிளாஸ்மேட்ஸ் பண்ணதை நான் யோசிப்பேன், ஒருவேளை அவனுங்க நான் இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவன் அப்படி பண்ணியிருக்கானுங்க போல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, அந்த வகையில் அது சரியாக தான் இருந்திருக்கு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் நான் இருந்திருக்கேன். அதுக்காக போய் நீ திரும்பி அவங்ககிட்ட பேசியிருக்கேன்னா நோ, இதுக்கப்புறம் பேச மாட்டேன், பேசவும் முடியாது. எவ்ரிதிங் ஜஸ்ட் ஹேப்பன். அலோனாக இருக்கும் போது நீ பீப்புள் திங்க் யூ டாக் யுவர் செல்ஃப். நான் வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அலோனில் நான் பயந்தேன். ஏன்னா நான் தனியாக பேச ஆரம்பித்தேன், பயந்தேன், பிளான்ஸ் கிட்ட பேச ஆரம்பித்தேன், ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தேன். ஆஃப்டர்வர்ட்ஸ் இட்ஸ் ஃபீல் குட். யாருக்கிட்டையும் எமோஷன்ஸ் ஆக முடியாது. இந்த பிளான் இட்ஸ் ஹாவ் சென்சஸ். ஸோ ஐ டாக் வித் தெம். இது கூட பேசுகிறேன், இது நல்லா க்ரோ ஆகுது. ஈவன் இது ரிப்ளை பண்ணலனாலும் இட் கிவ் சம்திங் அப்படின்றதுனால இதை கூட வச்சுருக்கேன். இது இந்த 2 பொம்மைங்களை கூட வச்சுருக்கேன். அண்ட் சம்திங் more things I have which is have connect to myself. அதனால் அலோனாக இருக்கும் போது நீ ஒரு சில விஷயங்கள் மேலெலாம் ப்ரெசிஸ்டாக இருப்பேன். அந்த பொருள் மேலே உன்னோட அன்பை செலுத்துவேன். ஐ திங்க் திஸ் ஆர் குட் குவாலிட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு செடி வளர்க்கவே பிடிக்காது. பட் நான் எப்போ இதை பார்த்தனோ, ஐ க்ளீன் திஸ் பாட் அண்ட் புட் திஸ் பிளான்ட் இன் திஸ் பவுல். தண்ணி வச்சு இதுக்கு டெய்லி செடிக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ பத்திரமா ஒரு இதுக்கு மேலே வச்சு இப்படி வச்சுருக்கேன். ஏதோ ஒரு வகையில் இதுவும் கனெக்டாக இருக்கும். அதே மாதிரி என்னோட சைக்கிளும் ரொம்ப கனெக்டாக இருக்கும். ஈவன் ஐ எம் நாட் ஹாவ் த பீப்புள் டு டாக்னாலும் ஐ ஹாவ் த திங்ஸ் டு டாக்.
ஈவன் இட்ஸ் நாட் ரிப்ளை பேக். ஏன்னா என்னால் நான் வந்து ரிப்ளை பேக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறத கேட்டால் போதுன்ற ஒரு மனநிலையில் நான் வந்து இருந்ததுனால அலோனாக இருக்கிறதும் பெட்டராக இருக்குங்க எனக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் எண்டுக்கு வந்துட்டேன். நோட் மை கோட்ஸ். Being alone is better than feel loneliness. If you feel lonely in your own group, just exit from there. Do what you want to do and find new people. Don't attach with anyone in emotionally. அவ்வளோதான்.